பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் தண்ணீர் எடுக்க வந்தவர்கள். தண்ணீர் எடுக்க வந்தவர்கள் மூலமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். நேற்றைய தினத்தில் அறிமுக உரை. இன்றைக்கு சொல்கிறேன் பாருங்க, இந்த தண்ணீர் எடுக்க வந்தவர்கள் மூலமாக நடந்தது என்ன. இப்போ வாசிக்கிறேன். நான் நேற்று அறிமுக உரைக்காக எடுத்த அந்த வசனத்தை இப்பொழுது நான் தொடர்ந்து பேச போகிறேன். மறுபடியும் வாசிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் பட்டணத்து மேட்டின் வழியாக ஏறுகிற போது தண்ணீர் எடுக்க வந்த பெண்களை கண்டு, ஞான திருஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா என்று அவர்களை கேட்டார்கள். நன்றாய் கவனிங்கள், முக்கியமான காரியம். அதாவது யார் அப்படின்னா, சவுல் கழுதையை தேடி வருவார். கழுதை அவருக்கு அகப்படலை. சவுலோடு கூட இருக்கிற வேலைக்காரன் சொல்லுவார், இந்த பட்டணத்தில் ஒரு ஞான திருஷ்டிக்காரர் இருக்கிறார், அவரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேரும் அந்த பட்டணத்துக்குள்ளே வருவாங்க. அப்படி பட்டணத்துக்குள்ளே வரும்போது தான் அவர்களுக்கு எதிராக தண்ணீர் எடுக்க வந்த பெண்கள் வருவார்கள். அந்த தண்ணீர் எடுக்க வந்த பெண்களை பார்த்து இவங்க கேட்பாங்க, இந்த பட்டணத்தில் ஞான திருஷ்டிக்காரர் இருக்கிறாரா, எப்படி இங்கே இருக்கிறாரா என்று கேட்டாங்க. இப்போ பாருங்க, முக்கியமான விஷயம், இந்த தண்ணீர் எடுக்க வந்தவர்கள் தான் சவுலை சரியாக வழி நடத்தினார்கள். நல்லா கவனிக்கணும். நீங்க தண்ணீர் எடுக்க வந்த பெண்கள் தான் சவுலை சரியா வழி நடத்துறாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மிக தெளிவா. அவர்களை குறித்து நான் இன்னும் சில வார்த்தைகளை சொல்றேன். அந்த பட்டணத்தில் நடக்கிற செய்தியை அறிந்தவர்கள், ஞான திருஷ்டிக்காரனை அறிந்தவர்கள், இன்றைக்கு இந்த பட்டணத்தில் என்ன நடக்கிறது என்கிற விவரங்களை அறிந்து வைத்திருந்தார்கள் அந்த பெண்கள். ஏன்னா அவங்க சொல்ற வார்த்தையை நீங்க பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். எப்படி இருக்கும்? அதற்கு அவர்கள் 12ஆம் வசனம். அதற்கு அவர்கள், இருக்கிறார், இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார், தீவிரமாக போங்கள். இன்றைக்கு ஜனங்கள் மேடையில் பலியிடுகிறபடியால் இன்றைய தினம் பட்டணத்திற்கு வந்தார். நீங்கள் பட்டணத்திற்குள் பிரவேசித்த உடனே அவர் மேடையின் மேல் போஜனம் பண்ண போகிறதற்கு முன்னே அவரை காண்பீர்கள். அவர் வருமட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டார்கள். பலியிட்டதை அவர் ஆசீர்வதிப்பார். பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள். உடனே போங்கள், இந்நேரத்திலே அவரை கண்டு கொள்ளலாம் என்றார்கள். எவ்வளவு ஒரு தெளிவான வார்த்தைகளை கொண்டு, எவ்வளவு தெளிவாக விஷயங்களை புரிந்து வைத்து சவுலை சாமுவேலுக்கு நேராக வழி நடத்தினார்கள். சவுலை சாமுவேலுக்கு நேராக வழி நடத்தினவர்கள் யார் என்றால், தண்ணீர் எடுக்க வந்தவர்கள். தண்ணீர் எடுக்க வந்தவர்கள் தேவனுடைய காரியங்களை குறித்து அறிந்து வைத்திருந்தார்கள். தேவனுடைய காரியத்தை குறித்து அறிந்து வைத்திருந்ததுனால தான் தெளிவான ஒரு காரியத்தை சவுலுக்கு சொல்ல முடிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல தண்ணி எடுக்க வந்திருக்கோம். எந்த இடம் தெரியுமா? வாசிக்கிறேன் பாருங்க. நம்ம எல்லாருமே ஒரு இடத்துக்கு தண்ணி எடுக்க வர்றோம். வசனம் சொல்லுது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அப்ப நீங்க தண்ணி எடுக்க போயிருக்கீங்களா? எந்த இடத்துக்கு? இரட்சிப்பின் ஊற்றுகள் இடத்திற்கு போய் மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வோமா? இப்போ நல்லா கவனிங்க. நீங்கள் உண்மையாகவே இரட்சிப்பின் ஊற்றில் தண்ணீர் மொண்டு கொள்வீர்களே என்று சொன்னால், நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளில் தண்ணீர் மொண்டு நீங்கள் நன்றாக அந்த தண்ணீரை அருந்திருப்பீர் என்று சொன்னால், மற்றவர்களை சரியாக வழி நடத்துவீர்கள். தண்ணீர் எடுக்க வந்த பெண்கள் தான் சவுலை சரியா வழி நடத்தினாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க ரட்சிப்பின் ஊற்றுகளில் வந்துட்டோம். ஆவிக்குரிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம ரட்சிப்பின் ஊற்றில் தண்ணி மொண்டுகிட்டு இருக்கோம். நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு, ரட்சிப்பின் ஊற்றுகளில் தண்ணீர் குடிச்சுக்கிட்டு இருக்கோம். சரியா? அப்போ ரட்சிக்கப்பட்ட நம்ம ஏற்கனவே தண்ணியை மொண்டு குடிச்சுக்கிட்டு இருக்கோம். தண்ணி சொல்லப்போனால் நம்ம டெய்லி தேவ சமூகத்துக்கு தண்ணி எடுக்க போயிட்டு இருக்கோம். நாம் எப்படி பிறரை வழி நடத்துகிறோன்னு பாருங்க.
அந்த தண்ணீர் எடுக்க வந்தவர்கள் சவுலை சரியாக வழி நடத்தினார்கள். அப்போ கர்த்தர் சொல்ற செய்தி என்ன தெரியுமா? தண்ணீர் எடுக்க வந்தவர்கள் தான் சவுலை சாமுவேலுக்கு நேராக சரியாக வழி நடத்தினார்கள். 2, தண்ணீர் எடுக்க வந்தவர்கள் தங்கள் ஊரின் நிலைமையையும் தேவனுக்கு பலியிடுகிற விதத்தையும் ஞான திருஷ்டிகாரன் எங்கே வருவார், எப்படி பலியிடுவார்கள் என்பதை குறித்தும் அறிந்து வைத்தவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் பிறரை தேவனிடம் திருப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த பெண்கள் தண்ணீர் மொல்ல வந்த பெண்கள் தான், தண்ணீர் எடுக்க வந்தவர்கள் தான் சவுலை சரியாக சாமுவேலுக்கு நேராக நடத்தினார்கள். அதுக்கப்புறம் தான் சவுல் ராஜாவாகிறாரு. அப்போ நல்லா கவனிங்க, சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட காரியம். ஆனால் சவுலை சாமுவேலிடத்திற்கு நேராக வழி நடத்தியது தண்ணீர் எடுக்க வந்தவர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. நாளைக்கு இன்னொரு ஆளை காண்பிக்கிறேன். God bless you.